அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள் ஒரு பைசாவை 10 பைசா கை வைக்க மாட்டோம், எங்களில் இருக்கிறவங்க யாரும் கை வைக்க விடவும் மாட்டேன், இதுக்கு முன்னாடி கை வைச்சவங்களே நான் விட மாட்டேன் அப்படிதான் சொல்றாரு. அது சரிதானே? இதில் ஒன்றும் கோவப்படுறதுக்கு ஒன்றும் தப்பில்லை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா உங்களுக்கு ஏன் வந்து புசு புசுங்குது, உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? அந்த பதட்டம் தேவையில்லையே. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே, அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? இடையில வீரர்களை போன்று செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு அவர்கள் எல்லாம் எழுந்து குதித்தார்கள். இதுல குதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நேயர்களே, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்பொழுது திமுகவினுடைய பலருக்கு தூக்கம் வராத இரவுகளாக மாற்றிருக்கிறார். பலருக்கு இந்த ஆட்சி ஒரு 40-45 நாட்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு ஒரு வச்சு செஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் திமுக காரர்கள் ரொம்ப பதட்டப்பட்டு தாங்கள் தவறிழைத்து விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரியுது. அது தப்பது. முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறார். எல்லா அரசாங்கமும் ஆட்சி செஞ்சிருக்கு, இவங்கள சொல்லலை. டிஎம்கே பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலை, அதிமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலை, மொத்தத்தில் சொல்றார். டாஸ்மாக் விவகாரத்தில் கட்சி நிதி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை, டாஸ்மாக் துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஒரு துறை கூட விடலை. எல்லா இடத்திலும் கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன். டிஎம்கே என்ன நினைச்சாங்க இந்த தப்பை பண்றதுக்குன்னா, முதலமைச்சர் கார்ல போறது வர்றது இவங்க எல்லாரும் கொள்ளை. அது எந்த விதம் அது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த 60 வருஷமா இப்படியே தான் இருந்துச்சு, இப்பவும் அதெல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட்ட மாட்டாங்க. நாம் மாதம் 3000 ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், பொங்கலுக்கு 3000 கொடுத்தோம், அப்புறம் ஒரு 5000 கொடுக்குறோம், அதுதான் தெரியுமே தவிர இதெல்லாம் யாரும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். அந்த தப்பு தான் இப்போ ஜோசப் விஜயின் மூலம் இந்த ஆட்சியில் நடந்த பெரும் கொள்ளைகள் வெளிவருவதற்கு முன்பே சாமானியர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. கனிம வளத்துறையில் எவ்வளோ போயிருக்கு, பத்திரப்பதிவில் எவ்வளோ போயிருக்கு, டாஸ்மாகில் எவ்வளோ போயிருக்கு, நெடுஞ்சாலைத்துறை எவ்வளோ போயிருக்கு, ஊராட்சி உள்ளாட்சித்துறையில் எவ்வளோ போயிருக்கு, ஹிந்து அறநிலையத்துறையில் எவ்வளோ போயிருக்கு, வக்கு போர்டில் எவ்வளோ போயிருக்கு, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆட்சி பெரிய அளவில் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியும். டிஏவிசி என்று சொல்லக்கூடிய ஊழல் தடுப்பு அமைப்புகளின் மூலம் அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள் ஒரு பைசாவை 10 பைசா கை வைக்க மாட்டோம், எங்களில் இருக்கிறவங்க யாரும் கை வைக்க விடவும் மாட்டேன், இதுக்கு முன்னாடி கை வைச்சவங்களே நான் விட மாட்டேன் அப்படிதான் சொல்றாரு. அது சரிதானே? இதுல ஒன்றும் கோவப்படுறதுக்கு ஒன்றும் தப்பில்லை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. நாங்க கை வைக்க மாட்டேன், நான் கை வைக்க மாட்டேன், என் கூட இருக்கக்கூடியவர்களையும் கை வைக்க அனுமதிக்க மாட்டேன், ஆனா இதுக்கு முன்னாடி கை வச்சவங்களே நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது திமுக ஏன் கோவம் வருது? கோவம் வர்றது தேவையில்லையப்பா, கோபமே வரக்கூடாது. அப்ப முன்னாடி வச்சவங்க யார் வேணாலும் இருந்துட்டு போறாங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத ஊழலில், தலைமை கண்டுகொள்ளாத ஒரு ஊழலில், அதுக்கு முன்னாடி பழனிசாமி ஊழல் அபாயமானது, அதை விட அபாயமானது இந்த ஊழல். அதுல ஒரு எத்தனை துறைகள் அந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது என்பது நம்மள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. கடந்த முதலமைச்சர்
கொடுத்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தலை சுத்துது. சற்றேறக்குறைய ஒரு 4,00,000 கோடி அளவிற்காக ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊழலில் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறதையும் அவர்கள் பெரிய அளவுல அ வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் என்பதையும் ரொம்ப தெளிவா சொல்றார். சொல்லிட்டு அ தமிழ்நாட்டுடைய விவகாரத்தில், மாநில உரிமைகளில் நான் ஒருபோதும் சமாதானம் செய்ய மாட்டேன். 2வதாக அவர் சொல்கிறார், இந்த அரசாங்கத்தில் எங்களது பட்டியலின சகோதரர்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்தோம். நீங்க சமூக நீதின்னு சொன்னீங்களே, பெரியார், அண்ணா, அம்பேத்கர், அப்போ தலித் சமூகத்திற்கு, பட்டியலின மக்களுக்கு எத்தனை கொடுத்தீர்கள்? நாங்க 8 அமைச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னது திமுக வாயடைச்சு போயிட்டாங்க. 3வது சொல்கிறார், சிறுபான்மை மற்றும் கொள்கை ரீதியாக இருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம். நாங்க மத்திய அரசோடு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கூட்டமைப்பாக இருப்போம். ஆனால் எங்களின் கொள்கை எதிரியும் எங்களது அரசியல் எதிரியும் நாங்கள் சொல்லிவிட்டோம். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சிறுபான்மையினருக்கும் சமூக நீதிக்கும் ஒரு காலமும் துயர்வதாத அளவிற்கு எங்களுடைய அரசு இருக்கும் அப்படின்னு அங்கேயும் தெளிவுபடுத்திட்டாரு. அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா உங்களுக்கு ஏன் வந்து வந்து புசு புசுங்குது, உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? அந்த பதட்டம் தேவையில்லையே அப்படிங்கிறதையும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இடையில வந்து வீரர்களை போன்று செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு அவர்களெல்லாம் எழுந்து குதித்தார்கள். இதில் குதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் என்ன இருக்கு? நீங்கள் வந்து அதில் வந்து மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அதை பற்றியே கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல திமுகவினருக்கு. அதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளர்களாக அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு களச்சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னே தெரியல. அப்போ நேற்று அவருடைய பேச்சை பார்க்கின்ற போது ஓரளவுக்கு நல்ல சிறந்த பேச்சாளராகத்தான் அவர் தெரிகிறார். நாங்கள் பேசலை, பதில் சொல்லலை, பேசலை, பதில் சொல்லலைன்னு சொல்கிறீங்க, நான் அழகாக பேசுகிறேன். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறீங்க. ஆமாப்பா, எங்களுக்கு தெரியாது. டாஸ்மாகில் வந்து ஊழல் பண்ண தெரியாது, பார்ட்டி ஃபண்டு வாங்க தெரியாது, கனிமவளத்தில் பார்ட்டி ஃபண்டு வாங்க தெரியாது, பத்திரப்பதிவில் எங்களுக்கு தெரியாது, அடாவடி பண்ண தெரியாது, நெடுஞ்சாலைத்துறையில் வாங்க தெரியாது, ஊராட்சி உள்ளாட்சியில் எதுவும் சொல்லாது, கல்வித்துறையில் வாங்க தெரியாது, அறநிலைத்துறையில் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறது சரிதான் அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு மோசமான செயல்பாடுகள் இருந்தது என்பதை ஒரு தெளிந்த முறையிலும் ஆணித்தரமாகவும் ஜோசப் விஜய் தனது கருத்தை தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இது திமுகவுக்கு பெரிய கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் சில வார்த்தை அப்பா இல்லைங்கிற கதை சொன்னார். அது ஒரு பெரிய விவகாரம் இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏனென்று சொன்னால் வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி பெற்றால்தான் ஒரு அரசியல் தலைவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்விவிட்டதெல்லாம் அவர் பெரியவர் வந்து தேடினார், உங்கள் அப்பாவை தேடுறேன், அது ஏதோ அவருடைய கதை, குட்டி கதையை சொன்னார். அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. யாரும் தோற்கலாம், யாரும் வெற்றி பெறலாம், அதை விட்டு விடுங்க. நமக்கு தேவை மக்கள் பணம் எவ்வளவு காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. கஜானாவுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான இயற்கை வளங்கள், தாமிரபரணி ஆற்றிலிருந்து தென் மாவட்டங்களில் மலைகள் உடைக்கப்பட்டது, டாஸ்மாகின் மூலம் பல குடும்பங்கள் தாலியறுத்தது, அதிலிருந்து பார்ட்டி ஃபண்டுகளை வைத்தது, 471 நாள் சிறையில் இருந்த ஒருவருக்கு தியாகியாக பட்டம் செலுத்தது. அதே போன்று அனைத்து ஊழல்களும், குறிப்பாக ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, பொன்முடி, அதே மாதிரி துரைமுருகன், அதே போன்று எல்லார்களின் மீதும், கீதா ஜீவன் அவர் இப்பொழுது இல்லை என்று வந்திருக்கிறார், மா சுப்பிரமணியன், ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லாரும் ஊழல். இப்படி இன்க்ளூட்ஸ் 13 அமைச்சர்கள். செந்தில் பாலாஜி மகா ஊழல். இப்போ இந்த ஊழலை பற்றிலாம் திமுக கவலைப்படவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதெல்லாம் யார் நினைக்க போகிறா, நம்ம நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் தானே 5000 கோடி நீங்கள் செலவு பண்ண முடிஞ்சது. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபா செலவு பண்ணீங்க, மறக்க முடியுமா?
அப்படி 180 தொகுதி உதயசூரியன்ல எங்கெங்கெல்லாம் நிக்குதோ, நீங்க யாருக்கெல்லாம் செலவு செய்தீர்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது உங்களை கைவிட்டு போய்விட்டார்கள். அவர் கேட்கிற சரிதானே. சமூக நீதி அரசுன்னு தலித்துகளுக்கு என்ன கொடுத்தீங்க? தலித்துகளுக்கு என்ன கொடுத்தீங்க? நாங்க 8 அமைச்சர் கொடுத்திருக்கோம். சிறுபான்மையினருக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறோம். IMUL விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் வன்னியரசுக்கு பங்கு கொடுத்திருக்கோம். காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்திருக்கிறோம். இடதுசாரிகளை நாங்க கூப்பிட்டோம், அவங்க வரலன்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏன் புசு புசுங்குது? நாங்க எல்லாமே கொடுத்திருக்கிறோம், அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்கிறோம். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல மேலும் உங்களை கேவலப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதை அழகா சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய பேச்சு ரொம்ப வலிமையா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் ஒரு சிறந்த பேச்சாளராக அவர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்களை எழுதி தான் வாசிப்பார். நான் இன்னைக்கு 10,000 நிகழ்ச்சிகள் நடந்தாலும் பாயிண்ட்ஸ் எழுதி தான் வாசிக்க முடியும். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மனசுல வராது. இது பிராக்டிஸ் ஆக ஆக அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக மாறிவிடுவார். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் கொடுத்து அந்த வசனங்களையெல்லாம் பேசி பழக்கப்பட்டவர். கொஞ்சம் தடமாட்டம் இருக்கும், கொஞ்சம் அது இருக்கத்தான் செய்யும். 40 நாட்கள்ல ஒரு 45 நாட்கள்ல அது முழுமை பெறாது. ஆனால் இன்றைக்கு திமுகவினர் என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்க மூஞ்சி அவ்வளவுமே இரண்ட முகமாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஊழல் முகம் நல்லா தெரியுது. இவ்வளவு பெரிய பேர் என்னது, அவர் பேர் சிவசங்கரன் போன்றவர்கள் எல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில எவ்வளவு ஊழல் நடந்துச்சு, மின்சாரத்துறையில எவ்வளவு ஊழல். ஏன் பார்க்க, லோ கேவின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்சத்துக்கு வாங்குவதை 13 லட்சம் கொடுத்தீங்க. 397 கோடி லாஸ் அரசாங்கத்திற்கு. திரு KN நேரு 2000 பேர்ட்டும் அவர் பெற்ற பல 2000 கோடி ஊழல். 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் 35 லட்சம் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி திரு ஜோசப் விஜய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் காசு, கல்வித்துறையில் NOC வாங்குறதுக்கு காசு, போக்குவரத்து துறை போடாத டயர்களை போட்டு காசு, 46,000 கோடி லாஸ். அதே மாதிரி மின்சாரத்துறை 4 ரூபாய்க்கு யூனிட் வாங்குறத தனியாருக்கு பெரிய அளவில் புரோட்டோக்காலை மீறி 63,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. எல்லாவற்றிலும் ஒன்றும் இல்லைங்க. இந்த கிளாம்பாக்கத்தில் பிளாக் லிஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனியை மெயின்டைன் பண்ண 50 கோடி கொடுத்துருக்கீங்க. அது 50 கோடியாக வரும், எத்தனை 100 கோடி வரும். எல்லாவற்றையும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அடிச்சது. தற்போது கேவலப்பட்டு நிற்கிறார்கள். நல்ல பேசியிருக்கார். அவருடைய பேச்சில் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு நியூஸ் அனலிஸ்டாக நான் பார்க்குறேன். வரும் காலம் திமுகவுக்கு ரொம்ப சிக்கல். ஏன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன், வே ஆஃப் டாக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாவும் நல்ல அழகாக பேசினார். ஏன் பதட்டம் அடைகிறீங்க, உங்களை சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அதே போன்று ராஜ்மோகனும் நன்கு பேசினார். நல்லா பேசுகிறாங்க, சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம். ஆனால் டிஎம்கே இவ்வளோ பதறக்கூடாதுங்க, பதறவே கூடாது. அதனால் பதற உங்களுக்கு தான் இழுக்கு. அதனால் தயவுசெய்து ஒரு முதலமைச்சர் சொல்கிறத கேளுங்க, கண்ணியமாக பேச பழகிக்கிடுங்க. இதில் 10க்கு 8 மார்க்கு போடலாம். அவ்வளோ சிறப்பாக அவர் பேசியிருக்கார். மீண்டும் அடுத்த அனலிட்டிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.